கட்டம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் பொதுமக்களின் நலன் கருதி அதிமுக நிர்வாகி அமைத்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்தை அகற்றக் கோரி ஒரகடம் காவல் ஆய்வாளர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியாதிமுக அரசு அப்பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைக்காத நிலையில் பொதுமக்கள் சுட்டரிக்கும் வெயிலில் பேருந்துக்காக கால் கடுக்க நிற்பதை கண்ட காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பணப்பாக்கம் ரவி தனது சொந்த செலவில் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தை அமைத்தார். பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதை கண்ட திமுகவினர் ஒரகடம் காவல் ஆய்வாளர் வெங்கடேசனை தூண்டிவிட்டு பேருந்து நிறுத்தத்தை அகற்ற முயன்றுள்ளனர். இந்த நிலையில் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என ரவிக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையை கையில் வைத்துக்கொண்டு திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே அரசு பேருந்தில் டிக்கெட் பரிசோதகருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திருநாவலூர் அருகே டிக்கெட் பரிசோதகர் சண்முகம் பேருந்தை நிறுத்தி ஏறினார். அப்போது பயணி ஒருவர் பரிக்கல் பகுதிக்கு செல்ல வேண்டும் என கேட்ட நிலையில் நடத்துனர் சுபாஷ் சந்திரபோஸ் பரிக்கல் பகுதிக்கு பதிலாக மடப்பட்டு நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ளுங்கள் என தெரிவிக்க பயணி பேருந்தில் ஏறவில்லை. இதனை அறிந்த டிக்கெட் பரிசோதகர் ஏன் பயணியை ஏற்றவில்லை என நடத்துனரிடம் சட்டை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் டிக்கெட் பரிசோதகரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலினின் பொய் வாக்குறுதிகளால் கடும் அதிருப்தியில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என பயணிகள் கருத்து தெரிவித்தனர். சக்கரவாளி மட்டும் பாருங்க, சட்டையை பிடிக்கா சார் உங்களுக்கு ஏன் நீங்க சட்டையை பிடிச்சிருக்கல, சட்டையை பிடிச்சிருக்கல, நீங்க சட்டையை பிடிச்சிருக்கல, எப்படி இப்படி நெட்டி தள்ளுறா? அப்புறம் சட்டையை பிடிச்சி தான் இறந்து தள்ளுவான் தான். எதுக்கு நீங்க சட்டையை பிடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வாங்க கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டில் விட்டுற மாட்டோம் உங்களை நான்.